முதல்ல அங்கே இறந்த 41 நண்பர்கள், அவங்களோட குடும்பத்தினருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த 41 பேரும் எப்படி இறந்துருப்பாங்கிறத ஒரு சினாரியோ தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த விதத்தில் எந்த விதமான பாலிட்டிக்ஸும் நான் பேச போகிறது கிடையாது. ஒரு வேளை இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். முதல்ல அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது, அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல க்ரௌட் இல்லை, இடத்துக்கு அதிகமான க்ரௌட் இருந்திருக்கு. அதாவது ஒரு 10 to 9 மெம்பர்ஸ்குள்ளே வந்துட்டாலே அந்த க்ரௌடுக்குள்ளே நிற்கிறவங்களோட உடம்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்க க்ரௌடோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்க நினச்ச மாதிரி அவங்களால நகர முடியாது. க்ரௌட் எந்த மாதிரி போகுதோ அந்த மாதிரி தான் அவங்களால நகர முடியும். ஸோ க்ரௌட் நடுவில் மாட்டவங்க கண்டிப்பாக அவங்களால அவங்க இஷ்டத்தில் நகர முடியாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் யார் அங்கே க்ரௌடில் நிற்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிசிஷன் எடுத்தால், அந்த இடத்துல தப்பான யாரோ ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட அந்த க்ரௌடே மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உண்டாகும். அதுதான் இப்போ நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாம்பட் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஆக்சுவலி அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. நியூஸில் பார்த்தேன். ஆக்சுவலி டிவியில் நியூஸில் அதை நான் பார்த்தேன். நியூஸில் இருக்க கிளிப்பும் போடுறேன், பார்த்துக்குறேங்க. அந்த ஒரு கிளிப்பில் காட்டும்போது ஒரு கால்வாய் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அங்கிட்டு புதர் இருக்குது, அதுக்கு முன்னாடி வேலி போட்டதாக சொல்லப்படுது. அந்த வேலி தாண்டி போகும்போது அந்த கீழே கிட்டத்தட்ட ஒரு 2-3 உடல்கள் எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் ஸ்டாம்பட் நடந்திருக்கு. அதாவது யாராவது ஒரு ஆள் ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகும்போது அதுக்கு பின்னாடி எல்லாரும் போக முயற்சிப்பாங்க. அது வந்து மனித இயல்பு தானே. ஏன்னா எல்லாருமே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் ஒரு சின்ன இடத்துக்குள்ள போய் மாட்டுற மாதிரி நடக்கும். அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது சின்ன லைட்டாக கால் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் அவங்களால கண்டிப்பாக எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் க்ரௌட் ரஷ்ஷிங்கும் அந்த இடத்துல நடக்கும். அதாவது சுற்றி இருக்கிற அத்தனை மக்களும் போட்டு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கிட்டத்தட்ட யாராலையும் அந்தளவுக்கு மூச்சு விட முடியாது. இந்த நேரத்தில் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறான்னா அவங்களால கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா ஏற்கனவே இருந்த ஸ்பேஸோட அவங்க தப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்க ஸ்பேஸ் சுருங்கும் போது இன்னுமே கூட க்ரௌட் க்ரஷிங் ரொம்ப பயங்கரமாக நடக்கும். இந்த நேரத்தில் அவங்க யாராவது சின்ன உழுவும் போது அந்த இடத்துல ஸ்டாம்பட் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அங்கே இருந்த உடல்கள் இறந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த சேம் டைம் டாமினோ எஃபெக்ட் அந்த இடத்துல நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிரகிக்கிறேன். ஏன்னா விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முந்திக்கிட்டு போக அந்த இடத்துல இருந்தவங்க நசுக்கப்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நான் என்னால் கவனிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு கூட்டம் நின்றுருக்கு. அந்த கூட்டம் அந்த இடத்துல சலசலப்பு இல்லாமல் அது இருந்திருக்கு. ஸோ விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே அந்த சலசலப்பு ஏற்பட்டனால தான் அந்த இடத்துல க்ரௌட் க்ரஷிங்கிறது ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அது என்ன சலசலப்புன்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த வீடியோவில் கண்டுபிடிக்க முடியல. பட் அது கவர்மெண்ட் தான் சொல்லணும் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத. அவங்க கமிஷன் போட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்கிறத நான் நம்புகிறேன். உண்மை வெளியே வருதுன்னு பார்ப்போம்.